Dear students, our next very important question is transistor as an amplifier. ஒரு டிரான்சிஸ்டர் எப்படி ஆம்பிளிஃபையராக ஆக்ட் ஆகுதுங்கிறத பார்க்க போகிறோம். ஆம்பிளிஃபையர்னா என்ன? மைக்கில் வந்து லேசாக ஹலோன்னு சொன்னால் லவுட் ஸ்பீக்கரில் வந்து நல்ல சப்தமாக கேட்கும். ஏன்னா அந்த மைக்லேருந்து எலக்ட்ரிக் சிக்னல் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டோன்னா ஆம்பிளிஃபையர் பாக்ஸ்குள்ளே போய் நல்லா ஆம்பிளிஃபை ஆகி அது நம்மளுக்கு லவுட் ஸ்பீக்கரில் வரும்போது நிறைய சத்தமாக கேட்குது. ஸோ அந்த ஆம்பிளிஃபையரை பற்றி தான் இங்கே பார்க்க போகிறோம். டிரான்சிஸ்டர் ஆப்ரேட்டிங் இன் த ஆக்டிவ் ரீஜியன். டிரான்சிஸ்டர் ஆக்டிவ் ரீஜியனில் ஆப்ரேட் ஆகும்போது இட் ஹேஸ் த கெப்பாபிலிட்டி டு ஆம்பிளிஃபை த வீக் சிக்னல். எவ்வளோ வீக் சிக்னலாக இருந்தாலும் அதை வந்து என்ன பண்ணோம், நல்லா பெரிதாக்கி கொடுக்கும். அப்போ வாட் இஸ் மீன் பை ஆம்பிளிஃபிகேஷன் ஒரு 2 மார்க்குக்கு வச்சுக்கலாம். ப்ராசஸ் ஆஃப் இன்க்ரீஸிங் த சிக்னல் ஸ்ட்ரென்த். அந்த சிக்னலுடைய ஸ்ட்ரென்த்தை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறது. ஒரு பிளாக் டயக்ராம் போடலாம். இப்போ இதுதான் ஆம்பிளிஃபையர். கெயின் வந்து ஏன்னு சொல்லுவோம். ஒரு வீக்கான சிக்னலை இதுக்குள்ளே அப்ளை பண்ணும்போது அது நல்ல அதனுடைய ஸ்ட்ரென்த்து அதிகமாகி நம்மளுக்கு மல்டிபிள் டைம் ஸ்ட்ராங்காக நம்மளுக்கு கிடைக்கும். திஸ் ப்ராசஸ் இஸ் கால்டு ஆம்பிளிஃபிகேஷன். தட் இஸ் இன்க்ரீஸ் இன் ஆம்பிளிட்யூட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒரே டிரான்சிஸ்டரை யூஸ் பண்ணி ஒரு ஆம்பிளிஃபையர் பண்ணலாம். ஆனால் நம்ம திருவிழாவுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய சப்தமாக நம்மளுக்கு வந்து பாடல்கள் போடுவாங்க. அப்போ த ஆம்பிளிஃபிகேஷன் அப்டைன்ட் யூஸிங் சிங்கிள் ஆம்பிளிஃபையர் இஸ் நாட் எனஃப். அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டோன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது ஃபஸ்ட் ஆம்பிளிஃபையர், ஓகேவா? இங்கே ஒரு சிக்னலை கொடுக்குறேன், அது என்னாகும், பெருசாகும். இந்த அவுட்புட்டை என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டோன்னா, கிவ் இன்புட் டு த செகண்ட் ஆம்பிளிஃபையர். அப்போ இதுக்கு இன்புட்டாக போகும்போது இதனுடைய ஆம்பிளிட்யூட் இன்னும் பெருசாகும். இதை தூக்கி அடுத்த ஆம்பிளிஃபையர். இந்த மாதிரி எவ்வளோ உனக்கு வந்து அவுட்புட் கெயின் வேணுமோ அந்த அளவுக்கு நீ ஆம்பிளிஃபையரை என்ன பண்ணிகிட்டே போயிடலாம், கனெக்ட் பண்ணிக்கிட்டே போயிடலாம். ஸோ ஒரு ஆம்பிளிஃபையருக்கும் இன்னொரு ஆம்பிளிஃபையருக்கும் கனெக்ஷன் பண்ணுறதுக்கு இடையில கப்ளிங் நெட்வொர்க்கை யூஸ் பண்ணுவோம். அதுக்கு ரெசிஸ்டர், கெப்பாசிட்டர், இதெல்லாம் இண்டக்டர், இதெல்லாம் வந்து கப்ளிங் எலிமெண்ட்ஸாக யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி ஆம்பிளிஃபையர்ஸை சீரீஸில் அப்படியே கனெக்ட் பண்ணிகிட்டே போகிறோம் இல்லையா, இதுக்கு பேர் என்னென்னா கேஸ்கேடிங் த ஸ்டேஜஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதை தான் இங்கே கொடுத்துருக்கா. இஃப் எ லார்ஜ் ஆம்பிளிஃபிகேஷன் இஸ் ரெக்வயர்ட் த டிரான்சிஸ்டர் ஆர் கேஸ்கேடட் வித் coupling elements like resistor, capacitors and transformers. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆம்பிளிஃபையரை நம்ம அப்படியே சீரீஸில் கனெக்ட் பண்ணிகிட்டே போய் எவ்வளோ கெயின் வேணுமோ அவ்வளோ கெயின் வந்து நம்ம அடைஞ்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆம்பிளிஃபையர்ஸை இந்த மாதிரி சீரீஸில் கனெக்ட் பண்ணுறதுக்கு பேர் மல்டி ஸ்டேஜ் ஆம்பிளிஃபையர் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவா? இப்போ ஆம்பிளிஃபிகேஷன் எப்படி நடக்குதுங்கிறத பார்க்குறதுக்கு here we explain a single stage CE amplifier. ஒரு சிங்கிள் ஸ்டேஜ் ஆம்பிளிஃபையரை நம்ம இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். சிங்கிள் ஸ்டேஜ் ஆம்பிளிஃபையரில் என்ன இருக்குன்னா, NPN டிரான்சிஸ்டர் கனெக்டட் இன் காமன் எமிட்டர் மோட், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து சிங்கிள் ஸ்டேஜ் ஆம்பிளிஃபையருடைய சர்க்கியூட் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் ஒவ்வொன்றும் என்ன செய்யுது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம எதை ஃபிக்ஸ் பண்ணணும், Q பாயிண்ட், தட் இஸ் த ஆப்ரேட்டிங் பாயிண்ட். அங்கே தான் டிரான்சிஸ்டர் என்ன பண்ணும், இட் கிவ் மேக்ஸிமம் ஸ்விங் இன் த சிக்னல். அதாவது அந்த இடத்துல வந்து அந்த பாயிண்ட் ஆக்டிவ் ரீஜியனில் சென்டராக இருக்கணும். நைதர் டுவர்ட்ஸ் சேச்சுரேஷன் பாயிண்ட் நாட் டுவர்ட்ஸ் த கட் ஆஃப் பாயிண்ட் இடையில சேச்சுரேஷன் பாயிண்ட்டுக்கு பக்கத்துலேயும் இருக்கக்கூடாது. ஆக்டிவ் ரீஜியனில் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற பாயிண்ட்டை கொடுத்துருக்கான். அடுத்து லோ ரெசிஸ்டன்ஸ் ஆர்சி. ஆர்சி எங்கே இருக்குது, கனெக்டட் இன் சீரீஸ் வித் கலெக்டர். இந்த கலெக்டரோட சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருக்கோம்.
ஸோ இங்கே தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா we get the output voltage. அடுத்து இந்த ரெசிஸ்டன்ஸ் R1, R2, RE they providing sufficient biasing and stabilization of the transistor. டிரான்சிஸ்டருக்கு தேவையான பயாசிங்கையும் ஸ்டெபிலைசேஷனையும் அதை ஏற்படுத்தி தரும் அப்படின்னு சொல்லுவோம். CE இதுக்கு பேர் எமிட்டர் பைபாஸ் கெப்பாசிட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா டிரான்சிஸ்டர்லேருந்து ஆம்பிளிஃபை ஆகி வரக்கூடிய ஏசி சிக்னல் வந்து கெப்பாசிட்டர் வழியாக போச்சுன்னா ஈஸியாக போகும். ரெசிஸ்டர் வழியாக போச்சுன்னா என்ன ஆகும்? எனர்ஜி லாஸ் ஆகும். ஏன்னா 4th யூனிட்டில் நம்ம படிச்சிருக்கோம், கெப்பாசிட்டர் அலோஸ் ஏசி பிளாக்ஸ் டிசி. ஓகேவா? அப்போ ஏசி சிக்னலுக்கு திஸ் கெப்பாசிட்டர் ப்ரொவைட் a low reactance path for the amplified AC signal. ஓகேவா? அப்போ இங்கேருந்து ஆம்பிளிஃபை ஆகி வர சிக்னலுக்கு இது ஒரு லோ ரியாக்டன்ஸ் பாத், கம்மியான ரெசிஸ்டன்ஸ் பாதையை ஏற்படுத்தி தரும் அப்படின்னு சொல்கிறான். C1 இட் இஸ் கால்டு இன்புட் கெப்பாசிட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே நம்ம சப்ளை கொடுப்போம், அது இந்த கெப்பாசிட்டருக்குள்ளே ஃபில்டர் ஆகி உள்ளே வரும். ஏன்னா டிரான்சிஸ்டர் ஒர்க்ஸ் ஒன்லி இன் ஏசி, கெப்பாசிட்டர் அலோஸ் ஒன்லி ஏசி. டிசி காம்பனன்ட் மிக்ஸ் ஆகிருந்தால் இது இங்கே ஸ்டாப் பண்ணி ஃபில்டர் பண்ணி ஏசியை மட்டும் டிரான்சிஸ்டருக்கு அனுப்பும். ஓகேவா? திஸ் சிசி இஸ் கால்டு கப்ளிங் கெப்பாசிட்டர். இதை என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டோன்னா, அந்த அவுட்புட்டை டிரான்சிஸ்டர் அவுட்புட்டை ஆம்பிளிஃபையருடைய அவுட்புட்டை என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டோன்னா, கிவ் டு த அவுட்புட் டிவைஸ்க்கு கொடுக்கலாம், அல்லது அனதர் ஸ்டேஜ்க்கு கனெக்ட் பண்ணுறதுக்கு மல்டி ஸ்டேஜ்னா இதனுடைய அவுட்புட் எடுத்து அடுத்த ஸ்டேஜுக்கு கொடுக்கறதுக்கும் இது யூஸ் ஆகும் அப்படிங்கிறத சொல்கிறேன். பாருங்கள், விஎஸ்ங்கிறது என்னது? சினுசாய்டல் அப்படின்னா சைன் வேவ் ஃபார்மில் இருக்கக்கூடிய இன்புட் சிக்னல் சோர்ஸ். அதை வந்து எங்கே கொடுக்குறோம்? பேஸ் எமிட்டருக்கு அப்ளை பண்ணுறோம். இதுதான் பேஸ் எமிட்டருக்கு இந்த சிக்னல் சோர்ஸை நான் அப்ளை பண்ணுறேன். ஓகேவா? அப்போ இது வந்து காமன் எமிட்டர் மோடில் இருக்குது. அப்போ கரண்ட் கெயின் வந்து பார்த்தீங்கன்னா பீட்டா ஈக்குவல் டு ஐசி பை ஐபி. பீட்டாவோட ரேஞ்ச் 50 to 200 வரைக்கும் இந்த புக்கில் கொடுத்துருக்கான். அப்போ அவுட்புட் கரண்ட் ஐசி பீட்டா டைம்ஸ் ஐபி. இப்போ ஏன் காமன் எமிட்டரில் இங்கே கனெக்ட் பண்ணியிருக்கான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பீட்டாவோட ரேஞ்ச் நம்மளுக்கு தெரியும், எது வரைக்கும் இருக்கும். ஸோ 50 to 200 ஆர் 300 சம்டைம் 1000 கூட வரும். இப்போ பீட்டா ஈக்குவல் டு 100. இங்கே கரண்ட் கெயின் 100 இந்த டிரான்சிஸ்டருக்கு வச்சுக்கலாம். இப்போ இன்புட் ஐபி வந்து ஒரு 1 ஆம்பியர் கரண்ட் வந்து உள்ளே கொடுக்குற எக்ஸாம்பிளுக்கு. அப்போ அவுட்புட் எவ்வளோ இருக்கும்? ஐசி ஈக்குவல் டு அவுட்புட். ஐசி இஸ் பீட்டா டைம்ஸ் ஐபி. பீட்டா இங்கே 100 இன்ட்டு 1. அப்போ ஐசி எவ்வளோ இருக்கும்? 100 ஆம்பியர். திட் இஸ் கால்டு டிரான்சிஸ்டர் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இன்புட்டில் 1 ஆம்பியர் கரண்ட் கொடுத்தா அவுட்புட்டில் எவ்வளோ வருது? 100 ஆம்பியர். ஏன்னா this is in CE mode. In CE mode the gain value is high. Okay, due to this transistor action the input current is multiplied time amplifies and getting in the output அப்படிங்கிற விஷயத்தை இங்கே சொல்கிறோம். ஓகேவா? ரைட். அடுத்து இன்னொரு ஃபார்முலா இங்கே வருது. applying Kirchhoff's voltage law to the current loop the collector emitter voltage is given by அப்படின்னு கொடுத்துருக்கான். இது எப்படி சார், இந்த ஃபார்முலா எப்படி கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இப்போ இது கிரவுண்டு, இது பாசிட்டிவ் டெர்மினல் ஆஃப் த சப்ளை வோல்டேஜ். அப்போ இங்கிருந்து இது வரைக்கும் உள்ள வோல்டேஜ் என்னது? விசிசி. அப்போ இந்த வோல்டேஜ் வந்து இதுக்கு எக்ராஸாக கொஞ்சம் ட்ராப் ஆகும், ஆர்சிக்கு எக்ராஸாக.
இங்கே ட்ராப் ஆகக்கூடிய வோல்டேஜ் என்னது V = IR ICRC. மிச்சம் எங்கே ட்ராப் ஆயிரும் த கலெக்டர் எமிட்டருக்கு கிராஸாக ட்ராப் ஆயிரும். அப்போ VCE ஓகேவா. அப்போ த சப்ளை வோல்டேஜ் இஸ் டிவைடட் இன்டு டூ பார்ட்ஸ். ஒன் இஸ் த வோல்டேஜ் across RC, the other is the voltage across collector emitter circuit. ஓகேவா. அப்போ என்ன சொல்லலாம் VCC equal to இங்கே VCE plus ICRC. இப்போ எனக்கு என்ன வேணும் இதுதான் அவுட்புட் வோல்டேஜ். அவுட்புட் வோல்டேஜ்ங்கிறது என்னது VCE. அப்போ VCE வேணும்னா இது இங்கிட்ட அனுப்பிடலாமா. அப்போ therefore என்ன வரும் இதிலிருந்து VCE equal to VCC minus ICRC. ஓகேவா. அதான் இங்கே கொடுத்துருக்கான் VCE equal to VCC minus ICRC. ஒர்க்கிங் ஆஃப் த ஆம்ப்ளிஃபையர். பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் கொடுத்தா என்ன நடக்குது, நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் கொடுத்தா என்ன நடக்குது அப்படிங்கிறத இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்கலாம். பாருங்கள், சிங்கிள் ஸ்டேஜ் CE ஆம்ப்ளிஃபையர். ஓகே, இப்போ நம்ம என்ன கொடுக்கலாம், ஒரு பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் கொடுத்து பார்ப்போமா. அப்போ இன்புட் வோல்டேஜ் என்ன கொடுக்குறேன், பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் கொடுக்குறேன். பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள்னாவே இன்க்ரீஸிங் வோல்டேஜ். ஓகேவா. அப்போ இது வழியாக அங்கே பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் இங்கே உள்ளே வரும். அப்போ உள்ளே வரும்போது என்ன ஆகுது, த இன்புட் வோல்டேஜ் எமிட்டர் பேஸ் வோல்டேஜ் இஸ் இன்க்ரீசஸ். அப்போ இந்த வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும்போது உள்ளே போகக்கூடிய த பேஸ் கரண்ட் இன்க்ரீசஸ் டியூ டு டிரான்சிஸ்டர் ஆக்ஷன். இப்போ நம்ம பார்த்தோம் அவுட்புட் கரண்ட், இது வழியாக போகக்கூடிய கரண்ட்னா அது IC. ஸோ IC எப்படி இருக்குன்னு சொன்னேன், இதனுடைய கெயின் பீட்டாவா. IC ஈக்குவல் டு என்னது பீட்டா டைம்ஸ் IB. ஸோ IB இன்க்ரீசஸ், IC இன்க்ரீசஸ். அப்போ மோர் கரண்ட் இஸ் ஃப்ளோ அக்ராஸ் தீஸ். அப்போ அதிகமான கரண்ட்டு இங்கே ஃப்ளோ ஆகும்போது the voltage drop across this RC is also increases. அப்போ இங்கே voltage drop increase ஆகும்போது இங்கே voltage drop என்ன ஆயிரும், the voltage drop across VCE is decreases. ஏன்னா ஏன் சார் டிக்ரீசஸ், VCC is constant. அதை தான் கொஞ்சம் முன்னாடி பேசிட்டு வந்தேன். VCCங்கிறது இங்கே ட்ராப் ஆகக்கூடிய வோல்டேஜ் ப்ளஸ் இங்கே ட்ராப் ஆகக்கூடிய வோல்டேஜ், இது கான்ஸ்டன்ட். இப்போ இது இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இது என்னாகும், டிக்ரீஸ் ஆகும். ஏன்னா இது மாறாது, கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அப்போ VCE decreases, the output is decreases. And due to this positive off cycle, we get reduced voltage. That is, we get the negative cycle in amplified form. அப்போ இன்புட்டில் பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் கொடுத்தோம்னா அவுட்புட்டில் என்ன கிடைக்குது, நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள். தட் இஸ் 180 டிகிரி ஃபேஸ் ரிவர்சலில் நம்மளுக்கு கிடைக்குது. இப்போ டூரிங் த நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் என்ன நடக்குதுங்கிறத பார்க்கலாம். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஐ அப்ளை த நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள். அப்போ இங்கே நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் உள்ளே வருது. அப்போ நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் உள்ளே வரும்போது என்ன ஆகும், திஸ் இஸ் ரிடியூஸ்டு வோல்டேஜ். அப்போ பேஸ் எமிட்டர் வோல்டேஜ் டிக்ரீசஸ். அப்போ இன்புட்டில் போகக்கூடிய கரண்ட்டும் என்னாகும், டிக்ரீஸ் ஆகும். டியூ டு டிரான்சிஸ்டர் ஆக்ஷன் IB decreases, IC is also decreases, and the voltage drop across RC is also decreases. அப்போ இங்கே டிக்ரீஸ் ஆச்சுன்னா
விஆர்சி டிகிரிஸ் ஆச்சுன்னா விசிஇ என்னாகும் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? நவ் விசிஇ இஸ் இன்க்ரீசஸ், that is the output voltage is increases. Okay, அப்போ we get the positive. அப்போ இங்கே ப்ளஸ் மைனஸ்னு கொடுக்கும்போது இங்கே மைனஸ் ப்ளஸ்னு கொடுக்குது. அப்போ என்ன பண்ணுது அப்படின்னா இட் ரிவர்ஸ் த ஃபேஸ். ப்ளஸ் கொடுத்தா மைனஸ், மைனஸ் கொடுத்தா ப்ளஸ். அப்போ இன்புட்க்கும் அவுட்புட்க்கும் எவ்வளோ ஃபேஸ் ரிவர்சல் அப்படின்னு கேட்டால் there is 180 degree phase reversal between input in output in CA amplifier அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? that is very very important 1 mark. ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இப்போ பேசினதை தான் இங்கே அப்படியே ஸ்டோரி மாதிரி டூரிங் பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிளில் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத எழுதணும். அடுத்து டூரிங் நெகட்டிவ் ஆஃப் சைக்கிளில் என்ன பண்ணுறோங்கிறத எழுதணும். லாஸ்ட்டில் இருந்தது ரொம்ப முக்கியமானது. 180 degree phase reversal is obtained during the negative off cycle of the input signal also as shown in figure அப்படின்ட்டு படத்தில் கொடுத்துருக்கான். இன்புட் வந்து பாசிட்டிவ்னு கொடுத்தோம்னா அவுட்புட்டில் நெகட்டிவ்னு வரும். அப்போ இன்புட்டில் நெகட்டிவ் கொடுத்தோம்னா அவுட்புட் பாசிட்டிவ்னு வரும். அப்போ இது ரெண்டுக்கு இடையில் எவ்வளோ ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் அப்படின்னா 180 டிகிரி ஃபேஸ் ரிவர்சல் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்.